மாட்டுப்பட்டி எஸ்டேட் கொரண்டிக்காட்டில் பசுவை புலி தாக்கிக் கொண்டதை கண்டித்து பொதுமக்களின் தலைமையில் சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் பங்கெடுத்தனர். രാഷ്ട്രീയമറന്ന് പറയുന്നേ, തൊഴിലാളികൾ പറയുന്നേ, ഉടനെ വേണം ഒന്ന് തള്ളിയ മൃഗങ്ങൾക്ക്, ഒന്ന് തള്ളിയ വളർത്തു മൃഗങ്ങൾക്ക് കോമ്പൻസേഷൻ ഉടനെ വേണം. மாட்டுப்பட்டி எஸ்டேட் கொரண்டிக்காட்டில் பசுவை புலி தாக்கிக் கொண்டதை கண்டித்து பொதுமக்களின் தலைமையில் சாலை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட பசுக்களை தான் புலி தாக்கிக் கொண்டதை கண்டித்து தொழிலாளிகள் ஒன்றிணைந்து சாலை முற்றுகை போராட்டம் நடத்தினர். வார்டு மெம்பர் கார்த்திக் தலைமை வைத்தார். போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர்கள் பங்கெடுத்தனர். மாடு மேய்ச்சலுக்கு போன மாடை வன்னியஜீவனம் புலி நம்ம ஜோர்ஜி கூட மாடை அடித்து இழுத்து கொண்டு போயிடுச்சு. அந்த மாடை வச்சு தான் அவரோட ஜீவாதாரமாக இருக்குது. ஏன்னா அந்த மாடை வச்சு தான் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் ஜீவிச்சு போகுது. இது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி 2022 இதே மாதிரி அவரோட வீட்டில் உள்ள இன்னொரு மாடையும் அடித்து அதுக்கும் இது வரைக்கும் ஒரு நஷ்டப்பரிகாரம் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அவரோட சகோதரனுக்குள்ளது மீண்டும் அதே போல் நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை நம்ம மேலதிகாரிக்கு எல்லாத்துக்கும் கூட்டி சொல்லி இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரோடு உதவம் பண்ணோம். அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிலாம் இன்றைக்கி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் என்ன பண்ணிங்கன்னா 2 நாள் கழித்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு பின்ன இன்சூரன்ஸு காரியங்கள் எல்லாம் ப்ராப்பராக போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள் கழித்து அந்த காரியங்கள் செய்ய தவறியால் மீண்டும் சட்டமான ஒரு போராட்டம் ரேஞ்சர் ஆஃபீஸ் முன்பு நடத்தப்படும் மற்றும் வேலையில் சர்வகட்சி சார்பாக கொண்டிக்காடு பகுதியை சேர்ந்த ஜார்ஜ் என்பவரின் பசுமாடு தான் கொல்லப்பட்டது. ஒரு வாரத்துக்குள் பசுக்கான நஷ்ட இழப்பு வனத்துறை கொடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிபிஐ தேவிகுளம் மண்டல செயலாளர் அட்வொகேட் சந்திரபால், துணை செயலாளர் SM குமார், சிபிஐ மாவட்ட கமிட்டி உறுப்பினர் காமராஜ், காங்கிரஸ் மண்டல தலைவர் பவுன்ராஜ், நெல்சன், பஞ்சாயத்து துணைத் தலைவர் செல்வம், லோக்கல் செயலாளர் துரைராஜ், AUF மண்டல செயலாளர் ராஜா, மோட்டார் யூனியன் தலைவர் சிவகுமார் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ, மூணார்.